புகழ்பெற்ற திருவெண்காடு ஸ்வேதாரணேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருவெண்காட்டில் புகழ்பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை உடனுரை ஸ்வேதாரணேஸ்வர சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் நடராஜர், அகோரமூர்த்தி, புதன், ஸ்வேத மகா காளி மற்றும் சௌபாக்கிய துர்க்கை உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன. இந்த கோவிலில் சிவனின் 5 முகங்களில் ஒன்றான அகோரமூர்த்தி சுவாமி தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகிறார். இவரது திருமேனியில் பாம்பு, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள், கபாலம், ஈட்டி, உடுக்கை உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை ஏந்தியுள்ளார். மேலும் இவரது திருமேனியை சுற்றி 8 பைரவர்கள் இருப்பது மிகச் சிறப்பாகும். இவரை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கி பல்வேறு மேன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இத்தகைய புகழ்பெற்ற இக்கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. முன்னதாக கடந்த 3ஆம் தேதி ஊருவாங்க பூஜைகளுடன் முதல் கால வேள்விச்சாலை பூஜை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. இதையொட்டி நன்னீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு காலை 5:30 மணி அளவில் கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதில் தருமபுரம் ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம், திருப்பனந்தாள் இளவரசு சுவாமிகள், செங்கோல் ஆதீனம், ரத்னகிரி தவத்திரு முருகனடிமை சுவாமிகள், உச்சநீதிமன்ற நீதியரசர் மகாதேவன், முதல்வரின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பாதுகாப்பு பணியில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மேற்பார்வையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை அடுத்த குத்தாலத்தில் அருள்மிகு மகா சாஸ்தா அருள்மிகு கங்கை மாரியம்மன் ஆலய குடமுழுக்கு பெருவிழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. இதையொட்டி வேள்விச்சாலையிலிருந்து நன்னீர் கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியை அடுத்த ஆலவயல் பெரிய ஊரணியில் உள்ள சுப்பையா சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. இதையொட்டி வேள்விச்சாலையில் இருந்து நன்னீர் குடங்கள் எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொன்னமராவதி காவல்துறையினர் செய்திருந்தனர்.